இப்போ நம்ம பார்க்க போகிறது प्रवीण उद्रादिल वरக்கூடியது पेपर 2 வரும் இது काव्य की परिभाषा और विभाग அதாவது செகண்ட் சப்ஹெட்டிங்ல அந்த காவியம் அப்படினால எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சோ காவியத்தினுடைய டெஃபினிஷன் और विभाग அப்படினா யூசுவலா டிபார்ட்மென்ட் சொல்லுவாங்க இதுல டிவிஷன் அப்படினு எடுத்துக்கலாம் அதாவது இதனுடைய டிவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு இது எப்படியா டிவைட் பண்ணிருக்காங்க சோ அந்த டாபிக்ல தான் ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க सो அதில் ஒரு क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படினா काव्य की आत्मा के बारे में भिन्न भिन्न आचार्यों के मतों का परिचय दीजिए அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படினா சோ காவியத்தினுடைய ஆத்மா அப்படினா என்ன அர்த்தம் அதனுடைய மெயின் பேஸ் சோ அது எப்படி உருவாச்சு அதோட தீம் கான்செப்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அத பத்தி भिन्न भिन्न ஆச்சாரியம் சோ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அத எழுதினவங்க இருப்பாங்க இல்லையா அந்த அவங்களுடைய கருத்துக்கள் மதம் அப்படினா கருத்துக்கள் அவங்களோட ஒபினியன்ஸை வந்து இதில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க நமக்கு ஏன்னா காவியத்தை பற்றி ஒருத்தருக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கும் ஸோ அதில் அந்த பின்ன பின்ன ஆச்சாரியம் ஸோ இதில் ஒரு சில ஆச்சாரியம் அப்படின்னா அது பட்டம் ஆச்சாரியம் அப்படின்றது ஸோ அந்த பட்டம் வாங்கினவங்களுடைய ஒரு சிலருடைய கருத்து தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் இது ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா காவியக்கு ஆத்மா ஸோ இதில் இந்த காவியம் வந்து எப்படி உருவாச்சு ஆத்மானா ஏற்கனவே நான் சொன்னாலே தீம் அப்படி இல்லைன்னா கான்செப்ட் ஸோ காவியம்ன்றது எப்படி உருவாச்சு அதை பற்றியான விஷயம்தான் शब्द और अर्थ को काव्य का शरीर माना जाता है அதாவது இதில் शब्द और अर्थ வார்த்தைகளும் வேர்ட்ஸும் மீனிங்கும் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த காவியத்தினுடைய ஒரு உடலாகவே இருக்குது ஷரீர் அப்படின்னா அதனுடைய ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்கும் அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் இருக்கும் ஸோ அப்போ சேர்ந்து தான் ஒரு காவியமாக உருவாகும் ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த வேர்ட்ஸும் மீனிங்ஸும் மட்டும்தான் அந்த காவியத்தினுடைய ஷரீர் மெயின் உடம்பாகவே இருக்குது ஒரு மெயின் பாடியாகவே இருக்குது அதுதான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குதுன்ற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை काव्य की आत्मा के संबंध में आचार्यों में मतभेद है அதே மாதிரி இந்த காவியத்தினுடைய இது காவியம் எப்படி உருவாச்சு அந்த காவியம்ன்றது எப்படி அது காவியம்னு சொல்லப்பட்டதுன்றதுக்கு இது ரிலேட்டடான ஆச்சாரியம் அவங்களில் மதபேதகை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதாவது பல்வேறு கருத்துக்கள் வந்து இருக்குது आचार्य भरत मुनि और आचार्य विश्वनाथ ने रस को काव्य की आत्मा माना है அதாவது இவங்க ரெண்டு பேரும் அதாவது பரத் முனின்றவரும் விஸ்வநாதன்றவரும் ஆச்சாரிய அப்படின்றது ஒரு பட்டம் அவங்களுக்கு இப்போ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ஆச்சாரிய அப்படின்றது எல்லா கலைகளிலும் தேர்ந்தவங்களை வந்து ஆச்சாரிய அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் பரத் முனி விஸ்வநாத் இவங்க ரெண்டு பேருமே ரஸ்ன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஸ்ருங்காரஸ் படிச்சிருக்கோம் அந்த ஹாலஸ் ரஸ் சிரிப்பு நிறைய விதமான ரஸ் நான் நடத்தியிருக்கேன் அதை போய் படிச்சுக்கோங்க ஸோ எல்லா விதமான ரஸ் அப்படின்னா நவ ரசங்களும் இந்த காவியத்தினுடைய கருவாய் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கப்புறம் தண்டி और பாமகனி வக்ரோக்தி கோ काव्य की आत्मा माना जाता है ஆனால் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க தண்டி और பாமகன்றவங்க வக்ரோக்தி அப்படின்னா அதனுடைய அதனுடைய கான்செப்டு அதில் இருக்க கருத்து தான் ஒரு காவியத்துக்கு ஒரு ஆத்மாவாக இருக்குது ஒரு ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க वामन ने रीति को काव्य की आत्मा माना जाता है அதாவது வாமன் என்ற ரீதி அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்க என்ன மெத்தட் அந்த மெத்தட் அவங்க பயன்படுத்துகிற மெத்தட்ஸ் வந்து தான் நமக்கு வந்து காவியத்தினுடைய ஆத்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆனந்தவர்த நாச்சாரியனே இது பிரித்து படிச்சுக்கோங்க ஆனந்தவர்தனாச்சாரிய அப்படின்றது தான் நீங்கள் எழுதி வைக்கும்போது கரெக்டாக அதை பார்த்து எழுதிக்கோங்க ஆனந்தவர்தனாச்சாரியனே துவனி கோ காவியக்கி ஆத்மா மானா ஜாத்தா ஹை அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அதில் இருக்கிற சவுண்டு தான் துவனி அப்படின்னா சவுண்டு ப்ரொனவுன்சியேஷன் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் ஒரு காவியத்துக்கு வந்து ஒரு ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு इस प्रकार अपने अपने विचारों के अनुसार आचार्यों ने काव्य की भिन्न भिन्न परिभाषाएं दी है இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய अपने விசாரம் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய ஒப்பீனியன்ஸ் விசாரம் தன்னுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது அக்கார்டிங் டு தேர் ஒப்பீனியன் ஆச்சாரியவனே அவங்க எல்லாருமே அந்த காவியத்துக்கான டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஒருத்தராக நம்ம பார்ப்போம்
ஃபஸ்ட்டு யார் பார்க்குறோன்னா மம்மட்டாச்சாரிய. ஸோ இவர் யார் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். காவிய பிரகாஷ் நாம கிரந்த் में मम्मटाचार्य उस रचना को जो दोष रहित और गुणवाली हो और जिसमें कहीं कहीं अलंकार न भी हो काव्य कहते हैं. அதாவது இவர் காவிய பிரகாஷ் அப்படின்னு பேருடைய ஒரு புத்தகத்தில் தன்னுடைய படைப்பில் ஜோ தோஷ் ரஹீத் தன்னோட படைப்பில் இருக்கிற அந்த குற்றத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் குணவாளி ஹோ அதனோட நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறாங்களோ அவர் ஜிஸ்மே அது மட்டும் இல்லாமல் அதில் கஹிங் அலங்கார் ந பி ஹோ எந்த இடத்துல ஒரு சில இடத்துலலாம் எந்த இடத்துல அலங்கார் அப்படின்ற ஒரு கிராமர் வந்து இல்லையோ அதுதான் வந்து காவியம் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது ஒரு காவியம் அப்படின்னாலே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில குறைகள் இருக்கும் அப்படின்றது இவருடைய கருத்து. அதுதான் இதை எப்படி இந்த கோட்ஸாக கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த காவிய பிரகாஷ் இந்த புத்தகத்தில் தத்தோஷவ் சப்தார்த்தம் சகுண வனலங் கிருதி புனக கவாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் அந்த தத்தோஷோங் அப்படின்றது அந்த வார்த்தைகளில் குறைகள் இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த குறைகளை வந்து ஏற்றுக்கிறது குணவாளி, அதுதான் சகுணவனலங்கிருதி இந்த அலங்காரம், இதுவும் அந்த அலங்காரங்களும் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தென் குணவாளிகோ அதை நல்ல விதமாக ஏற்றுக்கிறது. இதை ஒரே வார்த்தையில் இதை வந்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் சாகித்ய தர்ப்பணாக்கர் விஸ்வநாதனே इस परिभाषा की गड़ी आलोचना की है. ஆனால் இந்த மம்மட்டாச்சாரிய சொன்ன டெஃபினேஷன் வந்து அவர் தவறு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து கடி ஆலோசனைனா அது கடுமையாக விமர்சிக்கிறாராம். யார்? சாகித்ய தர்ப்பணாகர், அந்த இலக்கியத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் யாருன்னா விஸ்வநாதர். அவர் வந்து இஸ் பரிபாஷாக்கி அப்படின்றது யார்? இந்த மம்மட்டாச்சாரியா சொன்னார் இல்லையா அந்த டெஃபினேஷன், அதுக்கு கடி ஆலோசனா ஒரு கடும் விமர்சனம் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா பஹலி பாத் யஹ ஹைகி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா தோஷவ் ஏக் அபாவாத்மக் குணஹை. தோஷவ் அப்படின்றதுனா அது ஒரு சரியான குணமே கிடையாது, அதாவது குற்றத்தை காண்பது, குறை சொல்வது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பஹுத் சே உச்ச கோட்டிக்கே காவியம் மேம்பி குச் ந குச் தோஷ் பாயா ஜாத்தா ஹை. அதாவது தோஷி அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா குற்றங்களே வந்து இல்லாமல் இருக்கிறது. தோஷ் அப்படின்னா குற்றம், தோஷ் அப்படின்னா என்னது? குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் அது அபாவாத்ம குணஹை, அதாவது ஒருத்தவங்க குற்றமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஒரு சரியானது கிடையாது. ஏன்னா யாராக இருந்தாலுமே எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்தாலும் நல்ல கேரக்டர்ஸும் இருக்கும், அவங்கக்கிட்ட கெட்ட கேரக்டர்ஸும் இருக்கும், குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பஹுட்சி உச்சக்கோட்டிக்கே காவியமே அதே மாதிரி எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற காவியத்துலேயும் நல்ல உயர்ந்த ஸ்டாண்டர்டைஸ்டு காவியத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா குச்சு ஒரு சில தோஷ் பாயா ஜாத்தாகை குறைகள் வந்து இருக்குது, குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. தூசரி பாத் ஹை இன்னொன்று என்ன அப்படின்னா அலங்காரக்கா உல்லேக், இதில் அலங்காரத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. इसलिए विश्वनाथ ने कहा, அதனால் விஸ்வநாத் என்ன சொல்கிறாருன்னா ரஸ் கி காவிய கி ஆத்மா ஹை. ஸோ ரஸ் தான் காவியத்துடைய ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆச்சாரிய விஸ்வநாத். ஸோ இப்போ இவரை பற்றி இப்போ விஸ்வநாத் சொன்னோம் இல்லையா, ஸோ இவரை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். விஸ்வநாத் ने रस को काव्य की आत्मा माना जाता है. ஸோ இவர் வந்து ரஸ் தான் காவியத்தினுடைய ஆன்மாவான்னு சொல்கிறாரு. சாகித்ய தர்ப்பன் में रस को काव्य की आत्मा मानकर लिखा भी है. அந்த இலக்கியத்தில் என்ன பண்ணுறது, சாகித்ய தர்ப்பணம் இலக்கியத்தில் அந்த ரஸை பயன்படுத்தி தான் ரஸுக்கோ அந்த நவரசங்களை தான் காவியக்கி ஆத்மா அந்த காவியத்தினுடைய ஆன்மாவை வைத்து தன்னுடைய கதைகள் காவியங்களை எழுதிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா வாக்கியம் ரசாத்மக் காவியம், அதாவது அந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குமா அனைத்து வித ரசங்களையும் நிறைந்ததாக இருந்தால் தான் ஒரு காவியம் அப்படின்னு சொல்கிறாராம். அதுதான் சாகித்ய தர்ப்பன். சாகித்ய தர்ப்பணா இலக்கியத்திற்காக இலக்கியத்தில் ஒரு தன்னுடைய அர்ப்பணித்தவர். मोटे तौर पर सब जानते हैं रस क्या वस्तु है. इस परिभाषा में सिर्फ एक ही सवाल उठता है, रस शब्द की सर्वमान्य व्याख्या क्या है. அதாவது மோட்டே தௌர் அப்படின்னு என்னது, ஒரு மிகப்பெரிய எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். பர் சப் ஜான்தே ஹைக்கி என்ன அப்படின்னா ரஸ்ஸு கியா வஸ்து ஹை, ரஸ் அப்படின்னா என்ன, அது எப்படிப்பட்டது. इस परिभाषा में இந்த டெஃபினேஷனில் சிர்ஃப் ஒன்லி ஏக் ஹி சவால், ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு வந்து எழும்புது. உட்டுதா ஹை
என்ன அப்படின்னா ரஸ் சப்தக்கி சர்வமானிய வியாக்கியா கியா ஹை. இந்த ரஸ் அப்படின்ற வார்த்தைக்கான எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விளக்கம் என்ன, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்ற மாதிரி இதில் கேள்வி எழும்புதான். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா பண்டித் ராஜ ஜெகநாத். ரஸ் கங்காதர் கி ரச்சனா ஸ்ரீ பண்டித் ராஜ் ஜெகநாத் நே கி ஹை. ஸோ இதை எழுதினவர் யார் அப்படின்னா, அதாவது ரஸ் கங்காதர் அப்படின்ற ஒரு படைப்பை படைத்தவர் யாருன்னா பண்டித் ராஜ் ஜெகநாத் தான். உன்ஹோனே रमणीय अर्थ का प्रतिपादन करने वाले शब्द को काव्य के आत्मा माना है. अर्थात என்ன சார் रमणीय अर्थ का प्रतिपादन करने वाले शब्द. அதாவது இங்கே ரமணீய அர்த்தன்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு அழகான மீனிங்கை வந்து எடுத்துரைக்கிற, பிரதிபாதன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை தான் காவியக்கு ஆத்மா மானாச்சாத்து, அந்த காவியத்தினுடைய ஆன்மாவாக இருக்குது. அதாவது எந்த வார்த்தை அதில் இருக்கிற இனிமை, அதில் இருக்கிற அழகை வந்து எடுத்துரைக்குதோ, ஸோ அதுதான் காவியத்தினுடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி கோட்ஸாக கொடுத்துருக்காரு, அதாவது ரஸ் கங்காதர் ஏற்கனவே இந்த புக்கை பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் அந்த கோட்ஸை எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, ரமணீயார் அதுதான் ரமணீய அர்த்த, ரமணீயார்த்த பிரதிபாதக் அது பிரதிபாதன் அப்படின்னு வந்திருக்கு, சப்த காவியம் அது காவியத்தினுடைய ஆன்மா. ஸோ இதில் இருக்கிறதே தான் அப்படியே கோட்ஸாக இருக்குது பாருங்கள். इसमें रस और अलंकार दोनों के ही चमत्कार आ जाते हैं. ஸோ இதில் ரெண்டுமே, அதாவது நவரசங்களும் அலங்கார் ரெண்டுத்துமே வந்து சமத்கார் ஆச்சார்த்தாங்க. இதில் ரொம்ப கிளியராக தெளிவாக ரொம்ப அழகாக இருக்குது. இதில் रमणीयता के में हृदय के आनंद की ओर अधिक संगीत है. அதாவது இதில் இந்த ரமணீயத்தா அந்த ரமணீயத்தானது அந்த அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஹிருதயக்கே ஆனந்திக்கு மனசில் இருக்கிற அந்த ஆனந்தத்தை அளவுக்கு அதிகமாக வந்து அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய இருக்குது, சங்கீத் வந்து குறிப்பு வந்து நிறைய இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் பார்த்தோன்னா ஆச்சாரிய சுக்லஜி ராகாத்மக் தத்துவக்கோ முக்கியதா தேனா ஹை. அதாவது பாடல்களுடைய இருக்கிற தத்துவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். உன்க மத் யோங் ஹை, அவருடைய ஒப்பீனியன் இதுதான். என்ன அப்படின்னா, ஜிஸ் பிரகார் ஆத்மா கி मुक्ता वास्ता ज्ञान दशा कहलाती है, उसी प्रकार हृदय की यह मुक्तावस्था रस दशा कहलाती है. அதாவது என்னென்னா, எப்படி வந்து இந்த ஆத்மாக்கு நம்மளுடைய மைண்டில் இருக்கிற முக்தாவாஸ்தா ஞான் தஷான்னு அது நம்மளுடைய அறிவை பற்றி சொல்கிறது. தன்னுடைய ஞானம் அடைந்த முக்த் அப்படின்னாலும் ஞானம் இல்லையா, இல்லை முக்தாவஸ்தா அப்படின்னா அந்த முக்தி அடைந்த நிலையினுடைய அறிவு நிலையை வந்து நமக்கு சொல்லுதோ, அதே மாதிரி உசி பிரகார் ஹிருதய்க்கு நம்ம மனசில் இருக்கிற யஹ முக்தாவஸ்தா, நம்ம மனசில் இருக்கிற அந்த முக்தி அடைந்த நிலையை ரஸ் தஷா கஹலாத்திஹி, ரஸ் தஷான நவ ரசங்களும் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன், எப்படி வந்து நம்ம ஆன்மாவில் இருக்கிற நிலையை வந்து அந்த அறிவு வந்து வெளிப்படுத்துதோ, நம்ம மனசில் இருக்கிறத அறிவு வந்து எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி நம்மளோட மனசு நம்மளோட இதயத்தில் இருக்கிறத வந்து அந்த ரசன்றது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிருதय की इसी मुक्ति की साधना के लिए मनुष्य की वाणी जो शब्द विधान करती आई है उसे कविता कहती है. चिंतामणि 1 இருக்குது. அதாவது ஹிருதय की इसी मुक्ति की साधना के लिए, அதாவது இதயத்தினுடைய இப்படிப்பட்ட முக்திக்கான வழியாக இருக்கிற இந்த இது மனுஷக்கி வாணி, அந்த மனிதனுடைய சொல். திருப்பி சொல்கிறேன், ஹிருதய்க்கு இசை முக்திக்கு சாதனையே, அந்த மனுஷனுடைய இந்த முக்தி நிலைக்கான காரணமாக அமையக்கூடிய அந்த மனிதனுடைய வாணி சொல் ஜோ சப்த விதான் கர்த்தி ஆயிகை. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாரு, கவிதை அப்படின்னு சொல்கிறாரு. அது சிந்தாமணி 1 இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆச்சாரிய குந்தல் ने वक्रोक्ति को काव्य की आत्मा माना है. वक्रोक्तिना என்ன சொல்லியிருக்காரு பண்ணி கான்செப்ட் இல்லையா, அதோட இருக்கிற கரு தீம் தான் வந்து காவியத்தினுடைய ஆன்மாவாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் யார் பார்த்தோன்னா ஆச்சாரிய வாமன். இவர் என்ன சொல்கிறாரு, ஆச்சாரிய வாமன் ரீதி கோ காவியக்கு ஆத்மா மானாகை. இந்த இவரை பற்றி எல்லாமே நம்ம வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம், இந்த காவியத்தினுடைய இந்த பரிபாஷாலேயே உங்களை பற்றி பார்த்துருப்போம். அதனால தான் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆச்சாரிய வாமன் என்ன பண்ண ரீதி, அதாவது அவங்களோட மெத்தட்ஸ் தான் வந்து காவியத்தினுடைய ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சாரிய ஆனந்தவர்தன் என்ன பண்ணுறாரு, ஜிஸ் காவியமே
वाचार्य की अपेक्षा व्यंग्यार्थ मुख्यतः रखता है उसे ध्वनि काव्य कहते हैं। आनंदवर्धनाचार्य ने ध्वनि को ही काव्य की आत्मा माना जाता है। अதாவது எந்த காவியத்தில் வாச்சாரிய की अपेक्षा व्यंग्यार्थ मुख्यतः रखता है, அது व्यंग्यार्थ அப்படின்னா அந்த நகைச்சுவையான அர்த்தத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ உசே ध्वनि काव्य कहते हैं। அதுதான் அந்த சொல் காவியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க। அதனால தான் இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, ध्वनि கோகி, இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை சொல்லை தான் அந்த சவுண்டு ப்ரொனவுன்சியேஷனை தான் வந்து காவியத்தினுடைய ஆத்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு। नेक्स्ट समन्वित निर्णय, काव्य की आत्मा के संबंध में कई विचार और मत प्रकट किए गए हैं। उनमें मुख्यतः रस और ध्वनि संप्रदाय रहे हैं। அதாவது இந்த காவியத்தினுடைய ஆன்மா சம்பந்தமாக கயி விசார் மெனி ஒப்பீனியன் और மத் கருத்து வந்து प्रकट किए गए हैं, एक्सप्रेस பண்ணப்பட்டிருக்கு। அதில் உண்மை முக்கியதா எது மெயின் எதுன்னு பார்த்தோன்னா ரஸ் और ध्वनि, நவரசங்களும் அந்த ध्वनि சத்தம் சவுண்டு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சம்பிரதாய ரகி, அதுதான் பழக்கமாகவே இருக்குது காவியத்தை எழுதுறதுக்கு। दोनों ने एक दूसरों की मुख्यता को स्वीकार कर लिया है। ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து இந்த காவியத்தில் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு। रस संप्रदाय ने अनुभूति को प्रधानता दी है, तो रीति वक्रोति अलंकार संप्रदायों ने अभिव्यक्ति को प्रधानता दी है। அதாவது இதில் ரஸ் அப்படின்றது அனுபூதி அப்படின்னா நம்மளுடைய இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நம்மளுடைய உணர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது। அதில் இந்த ரீதி வக்ரோத்தி அலங்கார் இந்த மூணுமே வந்து இந்த மூணு சம்பிரதாயங்களும் அபிவியக்திக்கோ பிரதானதா திகை, அபிவியக்தி அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுத்தது। அனுபூதி ஒரு அபிவியக்தி தோணும் பிரதான் ஹை, இதில் இது ரெண்டுமே வந்து முக்கியம்தான் ஒரு காவியத்துக்கு। அதிகாंश आचार्यों ने रस को ही काव्य की आत्मा माना जाता है, அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஆச்சாரியங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஸ்ஸை தான் காவியத்தினுடைய ஆன்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க। இதில் வந்து உங்களுக்கு கீழே அந்த பாশ্চাத்ய ஆச்சாரியங்க மத் கொடுத்துருப்பாங்க। ஸோ இது எழுதணுன்ற கம்பல்சரி கிடையாது, ஏன்னா பின்ன ஆச்சாரியம் பற்றி நம்ம அப் டு இது வரைக்குமே பார்த்துட்டோம், ஆச்சாரிய அனந்தவர்தன் வரைக்கும்। ஸோ இது ஜஸ்ட் அதனோட இன்ட்ரொடக்ஷன், இது எப்படி அது காவியத்தில் இருக்குன்றது, சமன்வித் நிர்ணய, ஸோ ஈக்குவலாக எப்படி இருக்குது அந்த ரஸும் ध्वनिன்றதையும் பார்த்தோம்। ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதினாலே போதும் இந்த டாப்பிக்கு। ஸோ இது வந்து எழுதணுன்ற நெசசிட்டி இல்லை। ஸோ இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் எழுதலாம்। காவிக்கு ஆத்மா இது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொஷின் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் எழுதுறதுக்கு பிஃபோர் இந்த ஃப்ளோ சார்ட் எழுதிட்டு நீங்கள் அந்த தியரி எழுதுனீங்கன்னா நீங்கள் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்। அதே தான் காவிக்கு ஆத்மன்றது ஒருத்தர் என்னென்ன மெயினாக சொல்லியிருக்காங்க காவியத்துக்கு அப்படின்றது தான் இதை ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருப்பாங்க। அதாவது ஆச்சாரிய விஸ்வநாத் என்னன்னு பார்த்தோம், ரஸ் சம்பிரதாயம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அவருடையது ரஸ், தண்டி பாம ஹாதி ஆச்சாரிய இவங்க ரெண்டு பேரோடது அலங்கார், ஆச்சாரிய குந்தக் அவருடையது வந்து வக்ரோக்தி, நெக்ஸ்ட் ஆச்சாரிய பாமன்றவரது ரீதியோடது ரீதி சம்பிரதாய, ஆச்சாரிய ஆனந்தவர்தன் அவரோடது என்னென்னா ध्वनि। ஸோ இது எல்லாமே நம்ம உள்ளே பார்த்து தான் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் தியரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்। ஸோ இது நல்லா ரீட் பண்ணிக்கோங்க। ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்।